தனியா எப்படிடி போராடுவ? என்னமோ உங்க கோடீஸ்வரங்க அந்தஸ்து அது இதெல்லாம் சொல்ற. நீ சின்ன பொண்ணுடி, உன்னால தனியா இதெல்லாம் முடியுமா? நான் வரேன், என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போடி. செங்கமலம், உனக்கு அந்த குடும்பத்தை பத்தி தெரியாது. சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காது. ஒரு தாய் கிட்ட இன்னொரு தாய் போய் கெஞ்சதுல எந்த தப்பும் இல்ல. அந்த பணக்கார புண்ணியவதி யாரும் இருந்தாலும் சரி, அவ கையில கால்ல விழுந்தாவது இந்த கல்யாணத்தை பேசி முடிக்கிறேன். அம்மா, அது ஒண்ணும் அவ்வளவு சுலபம் இல்லம்மா. நான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சு அவங்க ஒரு முறை என்ன கொல்லவே பார்த்தாங்க. அதுல இருந்து தப்பிச்சுதான் நான் ஊருக்கே வந்தேன். ஆமாம்மா, உண்மைதான். அந்த குடும்பம் ரொம்ப ஆபத்தான குடும்பமா. ஆனா அக்கா விரும்புறவரு ரொம்ப நல்லவருமா. அவங்க அவரை சிறை கைதி மாதிரி புடிச்சு வச்சிருக்காங்க. அடி பாவி, பெத்த புள்ளையே சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாளே, அவன் நல்லா இருப்பாளா? நாசமா தான் போவா. வல், நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு. சத்யா எல்லாத்தையும் பாத்துக்குவா, நம்புமா. அம்மா, அக்கா அழாதக்கா. ஏங்க, வந்த உடனே சும்மா தொண ஆரம்பிக்காத. என்னங்க நடக்குது இந்த வீட்ல? நாம நினைக்கிறதுக்கு எதிரா எல்லாமே நடக்குது. அதான் எப்படின்னு கேக்குறேன். அந்த அபி மனநிலைமை சரியில்லாம இருக்கான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப ரொம்ப நார்மலா இருக்கான், கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான், ஸ்ருதிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கான். அப்போ அவனுக்கு எல்லாமே புரியுதுல, அவனால எல்லாத்தையுமே தனியாவே பண்ண முடியுது. அததான் எப்படின்னு கேக்குறேன். நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இத்தனை நாளா அவன் மனநிலைமை சரியில்லாம இருந்ததெல்லாம் டிராமாவா? அப்படி எனக்கு தோணல. அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அததாங்க எப்படிங்கிற. ட்ரீட்மெண்ட்ல அவன் எப்படி சரியானா? நீங்க தான் அவன் சாப்பிடுற மாத்திரைய மாத்தி வச்சிருக்கீங்கல்ல. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு.